மியான்மரில் வேலைக்கு சென்று கடத்தப்பட்ட திருவாரூர் இளைஞர் காவல்துறையின் துரித நடவடிக்கையால் மீட்கப்பட்டார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட எஸ்பி சதீஷ்குமார், மன்னார்குடி அருகில் உள்ள மூவானலூரை சேர்ந்த முகேஸ்வரன் என்பவர் ஏஜென்ட் மூலம் மியான்மர் சென்று அங்கு கடத்தப்பட்டு அவரை விடுவிக்க ரூபாய் 6.25 லட்சம் கேட்டு மர்ம கும்பல் மிரட்டியதாகவும், மேலும் திருச்சியில் உள்ள நபரிடம் பணத்தை கொடுக்குமாறு கூறியதாக கடத்தப்பட்ட தந்தை முருகையன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் வடூர் காவல் ஆய்வாளர் ராஜேஷ் கண்ணன் தனிப்படையினருடன் சேர்ந்து பணத்தை வழங்குவது போன்று நடித்து ராஜஸ்தானை சேர்ந்த மாவாராம் என்பவரை கைது செய்ததாக கூறினார். மேலும் மியான்மரில் உள்ள கடத்தல்காரர்களை தொலைபேசியில் எச்சரித்ததால் அவர்கள் முகேஸ்வரனை விடுவித்ததாக கூறிய மாவட்ட எஸ்பி, கடத்தப்பட்ட இளைஞர் மீட்கப்பட்டு சென்னை வழியாக சொந்த ஊர் திரும்புகிறார் என தெரிவித்துள்ளார். வாக்குல முருகையன் அப்படிங்கிற ஒரு நீடாமங்கலம் தாலுகா மன்னார்குடியை சேர்ந்தவர் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு. பெட்டிஷன் என்ன சொன்னாரு அப்படின்னா, ஒரு பையன் தாய்லாந்து வேலைக்கு போனவர் அங்கிருந்து இன்னொரு ஏஜென்ட் மூலமாக மியான்மர் போய் அங்க வேலை செய்யறதா அங்க போனாரு. பட் ஒரு 2 days பேக் ஒரு 18th வாக்குல அவருக்கு ஒரு போன் வருது. இந்த மாதிரி மியான்மர்ல ஜுண்டா கண்ட்ரோல்டு ரீஜன்ல என்னை வேலைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அங்க போய் ரேன்சம்காக என்னை கிட்னாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ பையனை மீட்டு தரணும் அப்படின்னு எங்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு. என்னால் ரிலீஸ் பண்ண முடியாது, சிவியரான கிரிமினல் கான்சிக்வன்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத புரிய வச்சு அவங்க கிட்ட ரொம்ப நெகோசியேட் பண்ணி அந்த பையன் சேஃபா அவங்க கஸ்டடியிலேருந்து விடுவிச்சு தாய்லாந்து பார்டர்ல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ணி அவர் 6 hours பஸ் டிராவல் பண்ணி பேங்காக் ஏர்போர்ட் ரீச் ஆகி இப்போ இந்தியாவுக்கு அங்கிருந்து டிராவல் பண்ணி சேஃபான ஈவினிங் இந்தியா ரீச் ஆயிடுவார். ஸோ இது மூலம் என்ன சொல்ல வரோம்னா, மன்னார்குடி ஏரியால அதே மாதிரி திருவாரூர்ல முத்துப்பேட்டை ஏரியால நிறைய பேர் அப்ராடு போகணுங்கிற அப்ராடு போய் நிறைய பேர் ஒர்க் பண்ணணும்னு இந்த ஆசைப்படுறாங்க. ஸோ பாயிண்ட் என்ன இந்த வெளிநாட்டுல வேலை வாங்கி தரோங்கிற சொல்லி நிறைய பேர் ஏமாந்து போறாங்க, நிறைய பேர் காசு கட்டி ஏமாந்து போறாங்க. ஸோ அதனால வெளிநாடு நம்ம ஜாப் போறோம் அப்படிங்கறத கொஞ்சம் யார்கிட்ட எந்த மாதிரி ஜாப், என்ன விசா அப்படிங்கிற ப்ராப்பர் ஏஜென்சி எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தென் கொஞ்சம் சேஃபான ஒரு இதா இருக்கணும். திமுக மீண்டும் ஆட்சி அமைத்தால் பொது வாழ்க்கையை விட்டு விலகுவேன் என துறையூரில் நடைபெற்ற தாவேக பொதுக்கூட்டத்தில் துணை சபாநாயகர் ரவிசங்கர் சவால் விடுத்து பேசியிருக்கிறார். திருச்சி மாவட்டம் துறையூரில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நடைபெற்ற 100 நாள் ஆட்சி சாதனை விளக்க பொதுக்கூட்டத்தில் துணை சபாநாயகர் ரவிசங்கர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது அவர் திமுகவை கடுமையாக விமர்சித்து அக்கட்சி இனி வரும் தேர்தல்களில் தனித்து நின்று பலத்தை நிரூபிக்க தயாரா என சவால் விடுத்து பேசினார். இந்த நாள் மணி 8:55 8:56 இந்த நிமிடம் ஒன்றை மட்டும் நான் கூறிக்கொள்கின்றேன். இனி வருகின்ற தேர்தல்களில் அது எந்த தேர்தலாக இருந்தாலும் சரி, தமிழகத்திலே இனி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு கட்சி ஆட்சி அமைத்திட வாய்ப்பே கிடையாது. அப்படி இனி ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்திலே கால் ஊன்றிவிட்டால் நான் பொது வாழ்க்கையிலிருந்து தூக்கி எழுதி விடுங்கள், நானே விலகி விடுகிறேன், சத்தியம் செய்கின்றேன். பதிலளிக்கிறதா, தெம்பளிக்கிறதா? நான் சவால் விட்டு சொல்கின்றேன், உங்களால் இனி ஒருபோதும் தமிழகத்தை ஆள முடியாது. எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேக்கவில் இணைவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என கார்த்தி சிதம்பரம் தெரிவித்திருக்கிறார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் பல்வேறு அரசியல் நிலவரங்கள் குறித்து பேசினார். அப்போது எம்எல்ஏக்கள் தங்களது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைவது தொகுதி மக்களுக்கு செய்யும் அநீதி என்றும் அத்தகையவர்களுக்கு இடைத்தேர்தலில் சீட் வழங்கக்கூடாது என்றும் கூறினார். மேலும் தாவேக அரசு இன்னும் முறையான கட்டமைப்பு இல்லாமல் செயல்படுவதாகவும், குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் வழங்குவதற்கு பதிலாக மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2000 உயர்த்தி வழங்கலாம் என தெரிவித்தார். நான் ஏற்றுக்கவே இல்லை. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிவிக்கு இன்செக்யூரா இருக்கக்கூடாது. இந்த அரசாங்கம் 5 வருஷம் நடக்கும். இவங்களுக்கு எக்ஸ்ட்ராவா எந்த எம்எல்ஏவும் வேண்டாம். இவங்களுக்கே 106 பேர் இருக்கிறாங்க. அப்புறம் 11-12 பேர் மற்ற கட்சியில இருந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இவங்களை தவிர்த்துட்டு யாரும் அரசாங்கம் அமைக்க யாரும் போறது. இவங்களுக்கு அந்த இன்செக்யூரிட்டியே வேண்டாம். ராஜினாமா செய்ய வச்சு இவங்க கட்சியில இடைத்தேர்தலை வச்சு இவங்க கட்சியில சேர்க்கிறத நான் வன்மையா எதிர்க்கிறேன். அதை செய்யவே கூடாது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அது அந்த தொகுதி மக்களுக்கு நடக்கும் அநீதியாக தான் பார்க்கிறேன். இதை நான் ஏற்றுக்கவே இல்லை. இது அவங்களுக்கு தேவையும் இல்லை.
இந்த இன்செக்யூரிட்டி அவங்களுக்கு தேவையும் இல்லை. அவங்க ஒரு கட்சியிலேருந்து ராஜினாமா, இப்போ தேர்தல் நடந்து 3 மாசத்துக்குள்ள ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா பண்ணிட்டு அது இன்னொரு கட்சிக்குள்ள போய் நின்று இடைத்தேர்தலை சந்திக்கிறத நான் ஏற்றுக்கவே இல்லை. அதை நான் வன்மையாக எனக்கு பொறுத்தவரைக்கும் நிராகரிக்கிறேன். பள்ளியில் செல்போன் பயன்படுத்தியதாக கூறி டிசி வழங்க எச்சரித்ததால் சேலத்தில் +2 மாணவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் சங்ககிரி அருகே செட்டிப்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் +2 படித்து வந்த ராமகிருஷ்ணன் என்ற மாணவர் பள்ளியில் செல்போன் பயன்படுத்தி புகைப்படம் எடுத்ததாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்த தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவரின் பெற்றோரை அழைத்து எச்சரித்துவிட்டு டிசி விட்டு செல்லுமாறு கூறியதாக தெரிகிறது. இதனால் மனவேதனை அடைந்த மாணவர் ராமகிருஷ்ணன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தகவலின் பேரில் அங்கு சென்ற தேவூர் போலீசார் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விபத்துகளை தவிர்க்கும் வகையில் குமரி மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் கட்டாய தலைக்கவச விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. குமரி மாவட்டத்தை விபத்தில்லா மாவட்டமாக மாற்றும் முயற்சியாக இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பின்னால் அமர்ந்து பயணிப்பவர்கள் கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த மெகா இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையத்தில் தொடங்கிய இப்பேரணியை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் இருசக்கர வாகனத்தை இயக்கியபடியே சென்று பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு பதாகைகள் மூலம் அறிவுறுத்தினார். எஸ்பி அவர்களை நேரடியாக பங்கேற்ற இந்த நிகழ்வு பொதுமக்கள் மத்தியில் நெகிழ்ச்சியும் வரவேற்பையும் பெற்றது. இன்று கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக சாலையில் பயணிக்கும் போது இருசக்கர வாகனத்தை இயக்குபவர் மற்றும் பின்னாடி அமர்வது இருவரும் ஹெல்மெட் போட வேண்டும் என்பதை அறிவுறுத்தும் விதமாக கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக இன்று இருசக்கர வாகன பேரணி நடத்தப்பட்டது. இதன் மூலமாக மக்களுக்கு ஹெல்மெட் போட வேண்டியதன் அவசியம் குறித்து வலியுறுத்தப்பட்டது. ஏனென்றால் பெரும்பாலான சாலை விபத்துகள் இருசக்கர வாகனத்தில் பயணிக்கும் போது ஹெல்மெட் போடாதால் ஏற்படுகிறது. இருந்தாலும் நம்ம சின்ன சின்ன எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டு ஹெல்மெட் போடாம போறோம், போலீஸுக்கு பயந்து ஹெல்மெட் போடாம போறோம். பட் எங்களோட நோக்கம் போலீஸுக்கு பயந்து யாரும் ஹெல்மெட் போட வேண்டிய அவசியம் கிடையாது. தன்னோட உயிரை காப்பதற்காகவும், தன்னோட உடல் உறுப்புகளை காப்பதற்காகவும், தன்னோட குடும்பத்தை காப்பதற்காகவும் அனைவரும் ஹெல்மெட் போட வேண்டும். இப்போ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடுன்னு சொல்லும் போது எல்லாம் என்ன ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா சாலைகள் சரியாக இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. கண்டிப்பாக சாலைகள் சரிப்படுத்தப்படும். சம்பந்தப்பட்ட துறைகளான நெடுஞ்சாலைத்துறையாகட்டும், சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி துறைகள் எல்லா துறையிலும் கலந்து ஆலோசித்து கொண்டிருக்கிறோம். சாலை போடுவதற்கு அனைத்து விதமான நடவடிக்கையும் எடுத்துட்டு வரும். சேம் டைம் அது லாங் டேர்ம் மெசேஜ் இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல இப்போ நம்ம வாகனத்தை இயக்கும் போது ஹெல்மெட் போடலாம், என்ன பாதிப்பு ஏற்படுது, ஏன் ஹெல்மெட் போடணும்னு சொல்லிட்டு அதோட அவசியம் குறித்து தான் எனக்கு இருசக்கர வாகனம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.